Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஆல்ட்காயின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஆல்ட் சீசன் வரும், ஆல்ட்காயின் ரேலி வந்து பார்ப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் எத்தேரியம் 50% டவுன் ஆயிடுச்சு. மற்ற ஆல்ட்காயின்ஸ்லாம் 70-80%லாம் வந்து டவுன் ஆயிருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன? இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாவது பெரிய லெவலில் ஆல்ட் சீசன் அப்படிங்கிற வந்து பார்ப்போமா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 4 months முன்னாடி ஆல்ட்காயின் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இது வந்து இருக்க. அந்த வீடியோ பார்க்கலாம், போய் செக் பண்ணி வந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஆக்சுவலாக 2017-18 ஒரு பெரிய கிரிப்டோ புல்ரன் வந்து பார்த்துருந்தோம். அப்போ ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவில் பூம் ஆயிருந்தது. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோவில் நடந்தது. அதுக்கப்புறம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஒரு பிக்கஸ்ட், அதை விடவும் பெரிய ஒரு ஆல் சீசன், பெரிய புல் ரேலி கிரிப்டோவில் வந்து பார்த்துருந்தோம். இந்த வாட்டி நடந்ததுன்னா இது வந்து திஸ் ஷுட் பி த தேர்ட் டைம். இந்த வாட்டியும் ஏன் வந்து நடக்கும், எதனால் நான் வந்து நடக்கும் அப்படின்னு பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து ஆல் சீசன்லாம் வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கடந்த ஆல் சீசன் டேட்டாஸ்லாம் வச்சு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய டேட்டாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வழியாக பேசிக்கான இந்த இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அப்போது இந்த ஆல் சீசன்லாம் வரும்போது எப்படி வந்து இருந்தது, அண்ட் ஏன் இந்த ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது இன்னெவிட்டபிளாக கிரிப்டோவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. இந்த வீடியோவில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூனி டைரக்ஷனலாக வந்து இருக்க போகிறது இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். சிம்பிளரான விஷயத்துலேருந்து அந்த ஆரம்பிப்போம். பிட்காயின் டாமினன்ஸ்னால் பேசிக்காக என்ன? இப்போ கிரிப்டோவோட மார்க்கெட் கேப் $3 trillion வந்து இருக்குது. இப்போதைக்கு கரண்ட்டாக பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து 65% கிட்ட இருக்குது. அதாவது $3 trillion கிட்டத்தட்ட 65% மணி இன்ஃப்ளோ மார்க்கெட் கேப் ஆனது பிட்காயினில் முடங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2017 தான் நம்ம பெரிய இந்த ஆல்ட் சீசன் வந்து பார்த்தோன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு முன்னாடி 2014-15 வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸே 98%, 99% வந்து இருந்தது. ஏன்னா 2016-17 தான் எத்தேரியமே வந்து வந்தது. அதுக்கு முன்னாடி பிட்காயினோட க்ளோன்ஸ், இந்த பிட்காயின் கேஷு, லைட் காயின், பெருசாக பிட்காயினோட ஃபோக் பண்ணது, இது காப்பீஸ், க்ளோன்ஸ் தான் வந்து இருந்தது. பெருசாக பிட்காயின் கிட்ட இருந்து அது மார்க்கெட் ஷேர் வந்து பெருசாக பறிக்க கிடையாது. ஸோ அதனால் 98%, 95% அப்படியே தான் வந்து இருந்தது. ஒன்ஸ் எத்தேரியம் வந்ததும் பெரிய லெவலில் ஆல்ட் காயின்ஸு, அப்புறம் ஒரு புது இது வேவ் ஆஃப் நரேட்டிவ் ஆஃப் கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து யூட்டிலிட்டி ஆஃப் கிரிப்டோ அப்படிங்கிறது கிரிப்டோ மார்க்கெட் சந்திச்சனால ஃபர்ஸ்ட் டைம் பிட்காயினோட மார்க்கெட் ஷேரில் பெரிய லெவலில் எத்தேரியம் அண்ட் மற்ற ஆல்ட் காயின்ஸ் வந்து வாங்குது. அப்போ தான் இந்த ஃபர்ஸ்ட் வேவ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த 2021 பார்த்தது. இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து வருவோம். இப்போ கரண்ட்டாக டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் $2.9 trillion கிட்ட வந்து இருக்குது. 2017-18 தான் வந்து பார்த்தோம்னா பெரிய லெவலில் ஒரு ரேலி அப்படிங்கிறது கிரிப்டோ புல்ரன்னாக இருக்கட்டும், ஆல்ட் சீசனாக இருக்கட்டும் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிப்டோவோட மார்க்கெட் கேப்பே ரொம்ப சின்னதான். கிட்டத்தட்ட ஒரு 17 billion இருந்தது இந்த 2017 மார்ச்சில். கிட்டத்தட்ட அங்கேருந்து ஜஸ்ட் வித்தின் அ இயர் எத்தனை மடங்குன்னே தெரியல, லிட்ரலாக ஒரு 30-40 மடங்கு வந்து மார்க்கெட் கேப் வித்தின் அ இயர்க்குள்ளே வந்து ஓவரால் கிரிப்டோ அது வந்து வளர்ந்துருது. 2017 டைமில் நான் அப்படியே மேக்ரோ எக்கனாமிக் சைட் பை சைடு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கெலாம் வந்து வருவோம். பட் போன வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், ஏன் 2017-18 பெரிய அளவில் சடனாக ஒரு பம்ப் வந்துட்டு மொத்தமாக டவுன் ஆயிடுச்சு, ஏன் போன இந்த 2021 வந்த மாதிரி புல்ரன் வரலன்னா அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிப்டோவில் அந்த அளவுக்கு வந்து இல்லை. பினான்ஸ்லாமே கூட இந்த மாதிரி பினான்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சஃபஸ்டிகேட்டடான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இல்லை. மெயினாக எல்லாமே ஸ்பாட், இந்த அமௌண்ட் அட்டைன் ஆனது மொத்தமே ஸ்பாட் மார்க்கெட்டில், ஃபியூச்சர்ஸ் அப்போ வந்து கிடையாது. ஸோ ஸ்பாட் மார்க்கெட்டில் அப்படின்னும் போது ஒரு பெரிய இது வந்துட்டு உடனே பீப்புள் மாற்றி விற்கும் போது கீழே வந்து விழுந்துடும். இதே ஃபியூச்சர்ஸ்னால் மேலே போகும்போதும் பீப்புள் ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு பெரிய ரைஸ் அப்படிங்கிறது இருக்காது. கீழே வரும்போதும் பீப்புள் லாங் அண்ட் ஷார்ட் மாற்றி மார்க்கெட் ஒரடியாக, மார்க்கெட் மேக்கர்ஸுமே மார்க்கெட்டை ஒரடியாக கீழே கொண்டு வர முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் இப்போல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பெரிய லெவலெலாம் ஒரடியாக டவுன் ஆகாது. நல்ல லிக்விடிட்டி இருக்கக்கூடிய, நல்ல வால்யூம் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் பெரிய லெவலில் விழாது. சரி, ஓகே, நம்ம இப்போ பேக் டு டாபிக் வந்து வருவோம். 2017 இப்போ தானே இந்த QT அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நிறைய டேட்டாஸ் வச்சு நிறைய இது நீங்களே கூட வந்து எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் தான் பண்ணுறோம், ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெட்டோட இந்த
இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து வருவோம். யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா. நம்ம ஏன் யூஎஸ் பற்றி அதிகமாக பாதர் பண்ணுறோம்? கிரிப்டோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பொது தானே அப்படின்னா, யூஎஸ் பை ஜிடிபியாக இருக்கட்டும், பை எக்கனாமியாக இருக்கட்டும், இவன் தான் நம்பர் 1 வந்து இருந்துட்டு வந்திருக்கான். அதுவும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன் கன்சிடர் பண்ணி வந்து பார்க்கும்போது இவனோட எக்கனாமியே ரொம்ப வந்து பெருசு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் யூஎஸ் இருக்கான். ஆல்மோஸ்ட் $60 trillion இவனோட இந்த மார்க்கெட் வேல்யூவேஷன். S&P 500, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூவேஷன். செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி சைனா தான். சைனா கிட்டத்தட்ட 8 மடங்கு குறைவாக இருக்குது மார்க்கெட் வேல்யூவேஷன் கம்பேர்ட் டு யூஎஸ். கம்பேரிசனே இல்லை. செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துலாம் இதெல்லாமே வந்து பக்கத்தில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்க யூஎஸ் வந்து எங்கேயோ வந்திருக்கான். பை கம்பெனி கவுண்ட்ஸாக இருக்கட்டும், சம்மந்தமே இல்லாத அளவுக்கு அதிகமான கம்பெனிஸ் வந்து யூஎஸில் வந்துருக்கு. அதுவும் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி ப்ரிடாமினண்ட்டாக யூஎஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. யூஎஸ் மார்க்கெட் அடி வாங்கினா அதனால தான் கிரிப்டோன்னு இல்லை, மற்ற ஸ்டாக் மார்க்கெட்ஸும் யூஎஸ் மார்க்கெட்ஸை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணோம். யூஎஸ் மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் அடி வாங்கினா அதனால தான் மற்ற ஸ்டாக் மார்க்கெட்ஸும் அடி வாங்குறது. ஸோ இது மார்க்கெட் பற்றி பேசிக்கான ஒரு விஷயம் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து வருவோம். நம்மளுக்கு அதிகமான டேட்டாஸ்லாம் வந்து தேவையில்லை. நம்ம 2000லேருந்து எடுத்துப்போம். ஏன்னா அப்போதுலேருந்து தானே இந்த இன்டர்நெட் ஏரா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த .com பபிள், அதெல்லாம் இந்த யூஎஸோட ரெசஷனு, .com பபிளுக்கு அப்புறம் இந்த யூஎஸோட ரெசஷனுக்கு அப்புறம்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வந்து இருந்தது. யூஎஸ் வந்து ரெசஷனில் வந்து போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ளாட்டன் ஆக்கிட்டாங்க, எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓரளவுக்கு ஹைக் அப்படிங்கிற வந்து பண்ணியிருக்காங்க. சைமல்டேனியஸாக நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் எடுத்துப்போம். இப்போது இங்கே லெஃப்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா, ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த யூஎஸ் 2008 அந்த ஹவுசிங் க்ரைசிஸ்க்கு அப்புறம், இந்த ரெசஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ஃபுல்லாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா எக்கனாமியை பூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன தான் இவ்வளோ குறைவாக வச்சுருந்தா கூட ரெசஷன்னால் பெரிய இந்த ஃபினான்ஷியல் கொலாப்ஸ்னால் பெருசாக இன்ஃப்ளேஷனும் வந்து ஏற கிடையாது. ஏன்னா தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவ்வளோ கம்மியாக வந்து இருந்தாலுமே கூட. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே ஒரு 3% வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு அப்படியே பெரிய லெவலில் ஏறவும் கிடையாது, அப்படியே சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுதுதான், கோவிட் பேண்டமிக் அப்போது லிட்ரலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 2019 ஒரு கொஞ்சமாக கிராஜுவலான இன்க்ரீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பெருசாக ஏறாமல் அப்படியே கண்ட்ரோல்டாக தான் வந்து இருந்தது. அந்த பேண்டமிக்னால் கம்ப்ளீட்டாக எமர்ஜென்சி சுச்சுவேஷன் டிக்ளேர் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஜீரோவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்டிமுலஸ் செக் வந்து கொடுத்தனால பீப்புள் வீட்டில் இருந்தனால ஸ்டாக் மார்க்கெட்டோட க்ரோத்து, ஸ்டாக் மார்க்கெட் பம்ப் ஆகுது, நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா அது எல்லாமே இன்ஃப்ளேஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வருவோம். அண்ட் இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங் அண்ட் டைட்னிங் பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். அது பற்றியுமே நம்ம இப்போ வந்து பேசுவோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% வந்து 4.5% வந்து இருந்துட்டு வந்திருக்குது. யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சி இப்போது ஆக்சுவலாக இது ஆவரேஜ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5% வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த டேரிஃப் பற்றியும் அண்ட் இந்த பாண்டு ரீஇஷ்யூ பண்ணுறது பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து பேசியிருந்தேன். அதில் போய் என்ன செக் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். சரி, இப்போ என்னென்னா ஃபெட் வந்து 2% தான் எங்களோட கோலாக வந்துருக்குது. ஸோ அந்த 2% வர வரைக்கும் நாங்கள் விட போகிறதில்ல. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டிக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கனால தான் இன்ஃப்ளேஷன் வந்து பெருசாக வந்து ஏற கிடையாது. சப்போஸ் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் டிராஸ்டிக்காக பெரிய லெவலில் பெரிய கட்லாம் வந்து கொடுத்தோம்னா இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு தியரி சர்க்குலேட் ஆகுது. ஆல் சீசன் பெரிய லெவலில் 2021 இருந்ததுக்கான காரணம் என்னென்னா குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பெரிய லெவலில் கோவிட் டைமில் பண்ணனால தான் அப்படின்னு. ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஜீரோ வச்சுருந்தாங்க, ஸ்டிமுலஸ் செக் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபெட் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நிறைய அசட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மணியை பெரிய லெவலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்ததா இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். 2019 ஆகஸ்ட் அப்புறமா தான் குவான்டிடேட்டிவ் டைட்னிங்லேருந்து ஈஸிங் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. சின்ன லெவலில் ஈஸிங் நடந்திருக்கு. பட் டியூ டு இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால் பெரிய லெவலில் எக்கனாமியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பெரிய லெவலில் வந்து ஃபெட் வந்து பண்ணனால 4.1 ட்ரில்லியன்லேருந்து பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ் வந்து 7 ட்ரில்லியன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து சின்னதாக வந்து டைட்டன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தென் அகெயின் ஒரு பெரிய பூஸ்ட்டு மார்ச் மாதம் வரைக்கும் 2022 லிட்ரலாக ஒரு 4 ட்ரில்லியன்லேருந்து 9 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து போயிருக்கு இந்த ஏப்ரல் 2022. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 ட்ரில்லியனுக்கு மேலே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் டைட்னிங்
அப்படிங்கிறது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுது. பட் என்னன்னா பீப்புள் எல்லாருமே இந்த குவான்டிடேட்டிவ் டைட் ஈஸிங் வந்தால் தான் வந்து பம்ப் ஆகும் அப்படின்றாங்க. பட் இப்போ ஃபெட் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட்டில் தான் இந்த QT வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூன் இந்த குவார்ட்டர்லியை வந்து பார்த்திங்கன்னா QT கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா லாஸ்ட் டைம் பெரிய லெவலில் இந்த ஸ்டிம்லஸ் செக்காக இருக்கட்டும், இந்த QE இருக்கட்டும், கிரிப்டோ புல்ரனை எக்ஸ்போனன்ஷியலாக போகிறதுக்கான பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்தது. பட் என்னென்னா நம்ம இதே இடத்துல 2017 and 18 வந்து பார்க்கும்போது பெருசாக இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படிங்கிற நடக்கல, ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்திருக்கு. டைட்னிங் அப்படிங்கிறதும் பெருசாக வந்து இல்லை. அதே சமயத்தில் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்க்கும்போது ஃபெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் வந்து வராங்க. இந்த இடத்துல நம்ம பேக் டு நம்ம இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்க்கு வந்து போவோம். 2017-18 கிரிப்டோ மார்க்கெட் கேப் 750 பில்லியன் வரைக்கும் வந்து போயிருந்தது. போன வாட்டி பார்த்ததை விட 2017-18 பார்த்தது தான் நான் பெரிய பப்பில் பார்க்குறேன். ஏன் அப்படி நான் வந்து சொல்ல வரேன்னா அந்த டைமில் QE கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் யூஎஸில் ஜீரோலலாம் அவங்க மெயின்டைன் பண்ணலை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணிட்டே வந்தாங்க. இருக்கிறதுலே பெரிய பப்பிளாக நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். இப்போ பார்க்கறதெல்லாம் சஸ்டெயின்டு க்ரோத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இன்றைக்கி தான் என்ன தான் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60 ட்ரில்லியன் எக்கனாமியாக இருந்தால் கூட இன்றைக்கி S&P 500 5700 பாயிண்ட்ஸில் இருக்குது, பெரிய எக்கனாமியாக இருக்குது. மற்ற கண்ட்ரீஸோட எக்கனாமிலாம் இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. 17-18 இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் கிடையாது. 17-18 என்ன இப்போ இருக்க பாயிண்ட்ஸை விட ஆல்மோஸ்ட் 50%, அதாவது இன்றைக்கி 60 ட்ரில்லியனில் இருக்குன்னா அன்றைக்கி யூஎஸோட வேல்யூவேஷன் 30 ட்ரில்லியனில் இருக்குன்னு வச்சுப்போம். இந்தியன் வேல்யூவேஷன் வந்து 1.5 ட்ரில்லியன் வந்து வச்சுப்போம். அப்போவே நம்ம கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 3/4 ட்ரில்லியன் 750 பில்லியன் வந்து ரீச் ஆயிருச்சு கிரிப்டோ. இதுதான் பெரிய பப்புளாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் போன வாட்டி பார்த்தது நம்ம பெரிய பப்புளே இல்லை. இந்த வாட்டி நம்ம பார்க்குறோன்னா கூட இது சஸ்டெயின்ட் க்ரோத்தாக தான் வந்துருக்கும். ஸோ அதனால் மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், இந்த QT-யாக இருக்கட்டும், இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, QE வேணும் அப்படிங்கிறது இல்லை, QT ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. QE வேணும் அப்படிங்கிறது இல்லை. அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெருசாக குறைஞ்சால் தான் கிரிப்டோ வந்து எக்ஸ்போனன்ஷியலாக பூம் வரும் அப்படிங்கிறதும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் போன வீடியோஸில் சொன்னது தான், இந்த டாரிஃப் இந்த ரிலேட்டடான விஷயங்கள்னால ஸ்டாக் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் போன வாட்டி வந்து ட்ரம்ப் டு பைடன் டிரான்சிஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான், பெரிய லெவலில் எக்கனாமி வந்து க்ரோ ஆகாது அப்படின்னு தெரிஞ்சனால அது அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் இந்த வாட்டி வந்து எல்லாருமே ஒரு குட் திங் எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடியே பொசிஷனலாக எல்லா ரீட்டைலர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு வந்திருக்குது. இது எல்லாமே ஒரு மேனிப்புலேஷனாக தான் நான் வந்து பார்க்குறேன். அட் த சேம் டைம் எத்தேரியம் வந்து போன புல்ரனோட டாப்பில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து மாறினாங்க. அண்ட் ஆல்சோ பிட்காயின் வந்து ஒரு வேல்யூ ஆஃப் பொசிஷனாக வந்து பார்க்குறாங்க இல்லை. ஏன்னா 21 மில்லியன் தான் அதோட ஒரு சப்ளைவாக இருக்க முடியும். பட் எத்தேரியமோடது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் சப்ளை. பிட்காயினில் வந்து இந்த எவ்ரி ஹால்விங்க்கு அப்புறம் மைனஸ் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பிளாக் ரிவார்ட் ஆனது கம்மியாகிட்டே போகுது, ஹாஃப் ஆகிட்டே வந்து போகுது. பட் எத்தேரியமில் அப்படியே வந்து இல்லை, சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அண்ட் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ஸ்டேக் மாறினது பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணதா, ஏன் எத்தேரியம் இப்படி இருக்குது அப்படின்னு பற்றி நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணுறேன். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம், இந்த இடத்துல டாமினன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் பெருசாக இருக்கும்னு நம்ம எப்போதுலேருந்தோ டிஸ்கஸ் பண்ணுறது தான். போன வாட்டியுமே கூட வந்து எடுத்துக்கும் போது 2019 ஆகஸ்ட்லேருந்து ஒரு டாமினன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் டவுன் சைடு வந்து கொடுத்துட்டு 57% ஒரு பெரிய ட்ராப் ஆகிட்டு இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இறங்குது. இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டவுன் ஆகிடும். இந்த வாட்டி டாமினன்ஸ் இந்த அளவுக்கு போனது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதுக்கு மேலே வந்து டாமினன்ஸ் கீழே தான் வந்து இறங்க போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜாக வந்து வைக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா அரௌண்ட் 68% 67% டாமினன்ஸ் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு இந்த ஜூன் ஜூலை மாதத்துலேருந்துலாம் வந்து டாமினன்ஸ் பெரிய லெவலில் கீழே விழும் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் மெயினாக எப்போவுமே போன புல்ரன்லாம் எப்படி வந்து இருந்துருக்குடான்னா அந்த டிசம்பர் நவம்பர்லாம் நல்லா பம்ப் ஆகிட்டு ஜனவரியில் ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபெப்ரவரி மார்ச்லலாம் நல்லா பம்ப் ஆகும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா டிசம்பர்லாம் நல்லா பம்ப் ஆகிட்டு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் கண்ணா பின்னான்னு டேரிஃப் அது இதுன்னு இஷ்யூ நடந்தனால அண்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் இன்சிடென்ட் நடந்தனால ஃபெப்ரவரியும் டம்ப், மார்ச்சும் டம்ப், ஏப்ரலும் டம்ப் ஆனனால ஸோ அந்த
பம்ப் அப்படிங்கிறதே இல்லாமல் டம்ப் பண்ணனால நம்ம ஆல்ட் காயின்ஸ் பேக்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு உங்களோட ஆல்ட் காயின்ஸ் இதை சர்வை பண்ணிட்டு ஒரு 50-60-70% ஃபாலில் இருக்குன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஓரளவுக்கு சைட் வேஸில் போகுது, ஓரளவுக்கு லிக்விடிட்டி வால்யூம் வந்து இருக்குன்னா அதை தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா டாப் ஆல்ட் காயின்ஸ் அண்ட் எதேரியமே சீப்பாக இருக்கனால டாப் ஆல்ட் காயின்ஸ், யூட்டிலிட்டி பேஸ் ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஆல்ட் காயின்ஸ் ஓரளவுக்கு அது சர்வை ஆகி உயிரோடு இருக்கணும். நிறைய புது ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வால்யூம் டீலிஸ்ட் ஆகிடும், டெட் ஆகிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். அது வராமல் நல்ல ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஆல்ட் காயின்ஸ் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிங்கன்னா குட் டைம்ஸ் ஆர் அஹெட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ட் காயின் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடும், ஆல் சீசன் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா பிட்காயினில் ஏர்ன் பண்ணுறது ஆல்ட் காயின்ஸில் சர்க்குலேட் ஆனால் தான் அது மல்டிபிள் பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற வேல்ஸால் பண்ண முடியும். வேல்ஸ் அண்ட் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து பொறுத்தவரை ரீட்டெய்லர்ஸ் நம்ம எல்லாமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால அதை மேனிப்புலேட் பண்ணி இது பண்ணால் தான் அவங்களால அக்யூமுலேட் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கு அப்படின்னு வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதனால் இவங்க வந்து இப்போது நம்ம எல்லாரையும் க்ரீடி ஆக்கி விட்டு மேலே போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணனால இப்போ பெரிய ப்ராஃபிட் அவங்களுக்கு திரும்ப கம்மியாக சீப்பாகவும் வாங்க முடியுது, அவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். ஸோ அதனால் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்க வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸ்போனென்ஷியலான பம்பே வரும். நம்ம மெயினாக இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா BTC அதோட மெயினான பை ஜோனுக்கு வந்து வந்திருக்குது. 1 2வது பிட்காயின் டாமினன்ஸு ஆல்ரெடி 65% இருக்குது. அண்ட் ஆல்சோ மெயினாக நம்மளுக்கு இந்த QT வந்து இந்த குவார்ட்டர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மற்ற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவர் நல்ல விஷயங்கள்லாம் கிரிப்டோ கொண்டு வந்தார் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வாக இருக்கட்டும், ப்ரோ கிரிப்டோ பிரசிடெண்ட்டே வந்திருக்காரு, அவரோட டிஃபை ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிரிப்டோ சுற்றி இருக்குது. பட் என்ன கெட்ட விஷயம் என்னென்னா நிறைய க்ரீடியான டீம்ஸ் வந்துருக்கு, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால அதில் நல்ல ப்ராஜெக்ட்ஸாக ஃபில்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் யூட்டிலிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் ஸ்டிக் ஆனாங்க. உங்களோட ப்ராஜெக்டை வந்து 6 மாதத்துக்குள்ளே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனில் தொடாமல் ஒரு 2-3 வருஷமாக ஓரளவுக்கு நல்லா பில்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் நல்ல டைமுக்கு வந்து போகும்போது we can make good profits அப்படிங்கிறதான் என்னோட கருத்து இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ பிட்காயின் டாமினன்ஸ் மேலே போயிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், BTC கீழே இந்த அளவுக்கு டவுனாக இருக்கிறதா இருக்கட்டும், BTC மேலே போய் தான் ஆகணும், பிட்காயின் டாமினன்ஸ் கீழே வந்து தான் ஆகணும். ஏன்னா வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் இல்லையா, இப்படி ஒரு சேயிங் இருக்குல்ல. ஏன்னா இது மேலே போயிட்டேவும் இருக்க முடியாது, இது கீழே போயிட்டேவும் வந்து இருக்க முடியாது. நடுவில் வந்து லிக்விடிட்டி எல்லாமே எத்தேரியம் மற்ற யூட்டிலிட்டி பேஸ்டுக்கு வராமல் மீம் சீசன் பெரிய அளவில் போனனால, சொலோனாக்கு வந்தனால, ட்ரம்ப்பே அவரோட மீம் காயின் போட்டிருந்தார், நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த மீம் காயின் ஸ்கேண்டலில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே பீப்புள் கம்ப்ளீட்டாக மீம் காயின் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் லூஸ் ஆனனால யூட்டிலிட்டி சீசன் கிரிப்டோக்குள்ளே வந்தே ஆகணும். இனோவேஷன் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தானே இந்த பிளேஸு. அண்ட் ஆல்சோ மெயினாக வெறும் பிட்காயின் மட்டும் இருந்தால் கிரிப்டோ த்ரைவ் ஆகாது. இனோவேஷன் அண்ட் இந்த ஸ்கோப் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிற ஆல்ட் காயின்ஸ் மூலமாக தான் கிரிப்டோவில் வந்திருக்கும். ஸோ ஃபார் ஷோர் குட் டேஸ் ஆர் எட் டு கம், எல்லாமே நல்லபடியாக தான் வந்து மாறிட்டு வந்து இருக்குது. அண்ட் நான் ஷேர் பண்ண டேட்டாஸ் பற்றிலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை பற்றியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தேரியமில் நடந்த சேஞ்சஸ் பற்றி டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.